அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம். கடகம் ராசிக்கு ராசியில் புதன் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம். புதன் என்னதான் இருந்தாலும் சுபர் அப்படிங்கிறதுனால ஒரு நன்மையில செஞ்சுட்டு தான் போவார் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளோடு, ஆனாலும் இந்த மாதம் கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2ல் செவ்வாய் இருப்பது ஒரு நல்லதொரு அமைப்பு. 10ஆம் அதிபதி 2ல் இருக்கையில புதிய தொழில் தொடங்கலாம், அதனால ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறது மாதிரியான புதிய வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய, வேலை இல்லைன்னு இருக்கவங்களுக்கு 15ஆம் தேதிக்குள்ள என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியான புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய, புதிய வேலை செய்யக்கூடிய சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய, தானே ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால மிஷின் சம்பந்தமான பொருட்கள் வாங்கக்கூடிய, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கடகராசிக்காரவங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. செவ்வாய் 2ல் இருக்கிறதுனால கவலையப்பட வேணாம். 10ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதுனால பொருள் பணம் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2ல் கேது இருந்தாலும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் செவ்வாயுடன் கேது இருப்பது நன்மையை செய்யும் அப்படிங்கிறதுனால, ஒருத்தர் திட்டணும் அப்படின்னு சொன்னா கூட யோசிச்சு திட்டக்கூடிய வாய்ப்புகளை கேது தருவார் அப்படிங்கிறதுனால, இந்த செவ்வாயினுடைய வேகத்தை குறைப்பதை கேது முழுமையாக செய்வார் அப்படிங்கிறதுனால, அவசரப்பட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இங்கே குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்மையில் முடியக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால கவலையப்பட வேணாம். 10ல் சுக்கிரன் இருப்பதால் புதிய வேலை அமைப்புகளும், 11க்கு அவர் வரப்போறதுனால வேலையின் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவும், வேலை நல்ல வேலையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கடகராசிக்காரவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்புகளோடு, வெளிநாடு வெளிமாநிலம் ஒன்று தூர இடங்களுக்கு போறவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது மாதிரியான கவலையில இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லதாக கிடைக்கக்கூடிய, ஜம்முன்னு ஒரு வேலையில போன உட்கார்ந்துருந்தா நிம்மதியா அந்த வேலை இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. 9ல் சனி இருப்பதால் தந்தை வழியில செலவுகள், தந்தைக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் போன்ற அமைப்புகள் இந்த மாதத்துல ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை வழி சொத்துக்களை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. பூமி சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ல் சனி இருக்கையில அந்த சொத்துக்களினால் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 8ல் ராகு இருக்கார். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். 8ல் ராகு இதுவரையிலும் அஷ்டம சனியாக இருந்து அஷ்டம சனி விலகினாலும் மறுபடியும் வக்ரம் பெறார். அது வேற உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்களை தரத்தான் செய்யும். ஒரு 4 மாசத்துக்கு வக்ரமாக இருக்க போகிறார். அதனால இந்த வக்ரம் பெற்ற சனி தன்னுடைய ஒளியை இழப்பார் அப்படிங்கிறதுனால பெரிய பிரச்சனைகளை தரமாட்டார். ஆனாலும் ராகு அங்கே இருக்கையில அந்த அஷ்டம சனிக்கு இணையான அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல தூர இடங்களுக்கு செல்றவங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வண்டி வாகனங்கள்ல போறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல செலவு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கையில மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் வரக்கூடிய, என்ன வேணாலும் மருத்துவம் பார்த்தாலும் நன்மைகளாக அமையக்கூடிய, அந்த இடத்தை கெடுத்து பலன் செய்வார் அப்படிங்கிறது மாதிரி செவ்வாயினுடைய பார்வையும் அந்த அளவுக்கு பலனை தரும். அப்படிங்கிறதுனால செவ்வாய் இருக்கிறதுனால பெருசா ஒரு பாதிப்புகளை தரமாட்டார். சின்ன சின்ன செலவுகளை கொடுத்து அதிலும் நன்மைகளையே செய்வார். அப்படிங்கிறதுனால கேதுவோட இருக்கையில ஒரு நன்மைகளை அவர் செய்வார். அப்படிங்கிறதுனால எந்த விதமான கவலைப்பட தேவையில்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போறவங்க நல்லாவே போயிட்டு வரலாம். 6ஆம் இடத்தை குருவும் சூரியனும் வலுத்து பார்க்கக்கூடிய நிலையில வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வம்பு வழக்குகளை தானாக தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். 2ல் செவ்வாய் வேற இருக்கார் இல்லையா, அதனால பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப் போன்ற அமைப்புகளே ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதியும் அப்படி ஒன்றும் வலுவா இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களுமே ஓரளவிற்கு சாதகமற்ற நிலையில ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தாலும் ஓரளவிற்கு சாதகமற்ற நிலைகளும் இங்கே தெரிகிறது. அதனால வம்பு வழக்குகள், போலீஸ், கோர்ட் போன்ற அமைப்புகள்ல கோர்ட்டுக்கு போனால் கேஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிறது மாதிரியான நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். நல்லாவே இருக்குது. ஆனாலும் கூட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விலகி செல்றதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கடகராசிக்காரவங்களுக்கு ராசிநாதன் மாதம் பூரா சுற்றி வர்றதுனால ஒரு நிலையில் இருக்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியான அமைப்புகளை பெறுறீங்க. அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது. ஏன்னா ராசிநாதன் அப்பப்போ மாறிக்கிட்டே வர்றதுனால ஒரு நாளைக்கு இருக்கிற பிரச்சனை மறுநாள் இருக்காது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளோடு தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லலாம்.
15ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் பெயர்ச்சிக்கு பிறகு குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள், குழந்தை இல்லைன்னு காத்துக்கிட்டவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய, குழந்தை பேறு சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால எதையும் பத்தி கவலைப்பட வேணாம். 2ஆம் திருமணம் செய்யறதுக்கு பெண் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பெண் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால எதையும் பத்தி கவலைப்பட வேண்டாம். அதனால தாயாரின் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாழ்த்துக்கள்.